மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளுக்கான தீவன உற்பத்தி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுகந்தி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பண்ணையும் முறையில் வேளாண்மையில் ஈடுபட்டு பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் தெற்கு சாலை கிராம வேளாண்மையாளர் திருமதி எஸ் அமராவதி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பப்பாளி. இன்றைய தகவல் நேரத்தில் உயர் விளைச்சல் தரும் கோ 8 புதிய துவரை ரகம். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மண்வளத்தை பாதுகாப்பதில் இயற்கை முறை வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரும்பாலான வேளாண்மையாளர்கள் இயற்கை வேளாண்மையை பின்பற்ற துவங்கியுள்ளார்கள். அவ்வகையில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் தெற்கு சாலை கிராம வேளாண்மையாளர் திருமதி எஸ் அமராவதி அவர்களை சந்தித்த போது நாங்கள் பெரிய விவசாயி தான். விவசாயத்துலேருந்தே நாங்கள் முன்னேற்றத்துக்கே வந்தது. என்னோட பிறந்தவங்க வளர்ந்தவங்க எல்லாத்தையுமே நான் விவசாயம் பண்ணி தான் என் அக்கா தங்கச்சி எல்லாத்தையுமே நான் கட்டி கொடுத்து இப்போ நான் ரொம்ப நான் படிக்காதெல்லாம் என் மகனை நான் படிக்க வச்சு வேலைக்கு நாங்கள் எல்லாம் டைப் பண்ண முடியல. என் மகன் இயற்கை விவசாயம் தான் பார்க்கறேன்னு வந்துட்டேன். இப்போ நாங்கள் ரொம்ப விவசாயம் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கோம். நாங்கள் இந்த விவசாயத்தை தான் பார்க்குறோம். என் மகன் பார்க்குறேன். நாங்கள் அவனுக்கு எழுப்பாக எல்லாம் நடக்கிறோம். நான் விவசாயத்தை தான் பெருசாக நம்பிக்கிட்டே இருக்கிறேன். எங்களுக்கு கை கொடுக்க ஆள் கிடையாது. நான் ரொம்ப வறமையாக இருக்கேன். விவசாயம் போட்டு ரொம்ப விவசாயத்தில் நாங்கள் ரொம்ப மேல் போட்டவன் சார். நாங்கள் விவசாயம் தான் எங்களுக்கு. நாங்கள் மித்த இதெல்லாம் போட மாட்டோம். கரும்பு ஓடுவோம், பருத்தி ஓடுவோம், மிளகா தான் எங்களுக்கு ரொம்ப இது. நெல் எங்களுக்கு நிறைய வரும் எங்கள் அப்பா வீட்டில். நாங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்போ அது இல்லாமல் தான் எங்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வெள்ளாமையில் தான் ரொம்ப பெரிய ஆளாக வந்தது. இப்போ என் மகன் அக்ரிகல்ச்சரில் நான் விவசாயம் போடுறோம்னு படிப்புலாம் MBA படிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் இந்த விவசாயம் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்கள் எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்க, விவசாயத்தில் முன்னேற போகிறாங்களாக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு என் சொந்தம் சுருத்தெல்லாம் கேள்வி பண்ணுது. என் மகன் அதிலே இருக்கேன். நான் விவசாயம் தான் போடுவேன் சார்.
என் விவசாயம் தான் எங்களுக்கு ரொம்ப, நான் உண்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். தெய்வத்துக்கு மேலே நினச்சிக்கிட்டு இருக்கேன். பூமி தான் பெரிய தெய்வம். நாங்கள் பூமியை வச்சு தான் வாழ்ந்தது. நான் காசு பார்க்காத காசுலாம் எங்கள் அப்பா வீட்டில் நான் பார்த்தேன். சூட்டு கேஸாக பணம் பார்த்தோம். எங்கள் மண்ணை கூட கொண்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒசரவான மண்ணுன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு பரிசு கொடுத்தாங்க. கரும்பு ஹவுஸ்லேயே பெரிய பரிசு கொடுத்தாங்க எங்கள் அப்பாவுக்கு. கரும்பு ஹவுஸரே வந்து ஒரு சூட்டு கேஸ் பணம் கொண்டாந்து கொடுத்துட்டு எங்கள் அப்பா வந்து கை கொடுத்து குளிக்கிட்டு போனாங்க. சார், நாங்கள் இயற்கை விவசாயம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் பண்ணாதே நல்லா இருக்கோம். பருத்தி வச்சுருக்கோம், மிளகா வச்சுருக்கோம். மிளகாக்கிலே பருத்தி போட்டு எல்லாம் நல்லபடியாக காய்க்குது. மாடு வச்சுருக்கோம், ஆடு வச்சுருக்கோம். அதில் உள்ள கழிவைத்தான் போட்டு நாங்கள் கொள்ளையில் போகிறோம். நல்லபடியாக வருது. மேலும் விவரங்கள் பெற திருமதி எஸ் அமராவதி அவர்களை 9943330555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையால் தென்னை மரங்களில் நத்தை புழு தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஒரு மரத்திற்கு 15 மில்லி லிட்டர் மோனோக்ரோட்டோபாஸ் மருந்தினை 15 மில்லி லிட்டர் நீரில் கலந்து வேர் மூலம் உட்செலுத்த வேண்டும். கருவேப்பிலையில் ஏற்படும் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 கிராம் கார்பன் டசிமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மழை இல்லாத நாட்களில் தெளிக்க வேண்டும். மழை காய்கறி பயிர்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். உருளைக்கிழங்கில் பின்னிலை கருகள் நோயை கட்டுப்படுத்த ஜைமோனில் 8% மற்றும் மேன்கோசெப் 64% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 கிராம் என்ற அளவில் கரைத்து தெளிக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி பயிரில் பழ அழுகல் நோயை கட்டுப்படுத்த லிட்டருக்கு 1 மில்லி லிட்டர் அசாசிட்ரோஃபின் 11% மற்றும் டெபுகனசோல் 18.3% பூஞ்சான் கொல்லி மருந்தை கலந்து தெளிக்க வேண்டும். மேற்கூறப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்றி பயன்பெறுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பப்பாளி. இதன் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் 1200 மீட்டர் உயரம் கொண்ட மலைப்பகுதிகளிலும் வளரக்கூடியது. மேலும் சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டது பப்பாளி. பருவம்: வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருப்பினும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. ரகங்கள்: கோ 1, கோ 2, கோ 3, கோ 4 மற்றும் கோ 5. நீர் நிர்வாகம்: வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். செடிகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அறுவடை: பழங்களின் தோல் சற்றே மஞ்சள் நிறமாக வரும்போது அறுவடை செய்ய வேண்டும். மகசூல்: ஹெக்டருக்கு கோ 2 ரகம் 200 முதல் 250 டன்கள் வரை மகசூல் தரவல்லது. கோ 3 ரகம் 100 முதல் 120 டன்கள் வரை மகசூல் தரவல்லது. மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். அடுத்து வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் உயர் விளைச்சல் தரும் கோ 8 புதிய துவரை ரகம் குறித்து காண்போம். துவரை தென்னிந்தியாவில் பயிரிடப்படும் ஒரு முக்கியமான பயிர் வகை பயிராகும். தானிய பயிர்களை விட 3 மடங்கு அதிக புரதம் கொண்டது துவரை. அதிக விளைச்சல், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பூச்சிகளின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய கோ 8 புதிய துவரை ரகம் 2017ஆம் ஆண்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்ற வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகம் 170 முதல் 180 நாட்கள் வயதுடையது. வம்பன் 2ஐ விட 18.80% கூடுதல் விளைச்சல் தரவல்லது. மேலும் மலட்டு தேமல் நோய், வேரழுகல் நோய், பச்சை காய்ப்புழு மற்றும் புள்ளி காய்ப்புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு தன்மை கொண்டது. வாடல் மற்றும் வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் நீரில் 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கலந்து வேர் பாகத்தில் ஊற்ற வேண்டும். 80% காய்கள் முற்றியவுடன் பயிரை அறுவடை செய்யலாம். அறுவடை செய்து பிரித்தெடுத்த விதைகளை 10% ஈரப்பதத்திற்கு வரும் வரை காய வைக்க வேண்டும். வண்டுகள் தாக்காமல் இருக்க 100 கிலோ விதையுடன் 1 கிலோ வேப்பெண்ணெய் கலந்து சேமிக்க வேண்டும். இரவையில் ஹெக்டருக்கு 1800 கிலோ வரை மகசூலும், மானாவாரியில் ஹெக்டருக்கு 1600 கிலோ வரை மகசூலும் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற பேராசிரியர் மற்றும் தலைவர், பயிர் வகைத்துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம்,
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003 என்ற முகவரியை அணுகலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422450498. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். குவிண்டாலுக்கு வரகு கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1659 ரூபாய்க்கும், மக்காசோளம் அரியலூரில் குறைந்தபட்சமாக 1589 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1777 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் குறைந்தபட்சமாக 1553 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1785 ரூபாய்க்கும், கலவையில் குறைந்தபட்சமாக 1533 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1719 ரூபாய்க்கும், நெல் 1001 சங்கரன் கோவிலில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 39 திருக்கோவிலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1772 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1919 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1968 ரூபாய்க்கும், நெல் வெள்ளை பொன்னி தியாகதுர்க்கத்தில் குறைந்தபட்சமாக 1478 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2300 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1747 ரூபாய்க்கும், கேழ்வரகு ஒசூரில் குறைந்தபட்சமாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், காட்பாடியில் குறைந்தபட்சமாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2790 ரூபாய்க்கும், டிவி கம்பு செஞ்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 3109 ரூபாய்க்கும், மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 2212 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2440 ரூபாய்க்கும், மணிலா கரூரில் குறைந்தபட்சமாக 4600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4800 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 7399 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7499 ரூபாய்க்கும், நாமகிரிப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சொரைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 85 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 6 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டொன்று 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும்,
முல்லை 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 420 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 300 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 500 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 300 ரூபாய்க்கும், சராசரியாக 429 ரூபாய்க்கும், சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 300 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 285 ரூபாய்க்கும், சராசரியாக 287 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 455 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 245 ரூபாய்க்கும், சராசரியாக 395 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் கச்சா பட்டின் விலை நிலவரம். பல்முனை கச்சா பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 2990 ரூபாய்க்கு விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 25.4 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 16.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 28%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.2 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 4.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 513 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 856.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. கால்நடை வளர்ப்பில் முறையான பராமரிப்பும் ஊட்டச்சத்தான தீவனமும் இரு முக்கிய கூறுகளாகும். அந்த வகையில் கால்நடைகளுக்கான தீவன உற்பத்தி குறித்து விரிவாக விளக்குகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுகந்தி அவர்கள்.
இப்போ அது உர மேலாண்மை எப்படிங்கம்மா இருக்கும்? என்ன உரம் இடணும்? இதுக்கு அதாவது விதைக்கரணை நடுவதற்கு முன்னாடி கடைசி உழவிற்கு முன்னாடி நம்ம தொழு உரம் இடணும். தொழு உரம் அப்படிங்கிறப்ப நன்கு மக்கிய தொழு உரம் இடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மக்காத தொழு உரத்தை இடுறப்ப நாம் மண்ணில் இருக்கிற சத்துக்களும் நாம் மறுபடியும் போடுற உரங்களும் அந்த தொழு உரத்தை மக்கறதுக்கு பயன்படுத்தப்பட்டுரும். அதனால் தேவையான ஊட்டச்சத்து பயிருக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நன்கு மக்கிய தொழு உரம் ஒரு ஹெக்டருக்கு 25 டன் நம்ம இந்த விதைக்கரணை அதாவது கம்புனை பேர் ஒட்டுப்புல் நடுவதற்கு கடைசி உழவிற்கு முன்னாடி நம்ம விதைக்கரணை அதாவது அந்த நிலத்துக்கு நம்ம தூவணும். அதுக்கப்புறம் கடைசி உழவிற்கு முன்னாடி மறுபடியும் அடி உரமாக 75 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து மற்றும் 40 கிலோ சாம்பல் சத்து கொடுக்கணும். 75 கிலோ தலைச்சத்துன்னு சொல்கிறது ஒரு ஹெக்டருக்கு, இது எல்லாமே ஒரு ஹெக்டருக்கான அளவு. அந்த 75 கிலோ அப்படிங்கிறது தலைச்சத்து அப்படிங்கிறது 75 கிலோ யூரியா கிடையாது. விவசாயிகள் அது கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. 75 கிலோ தலைச்சத்துங்கிறது அதில் இருக்கிற தலைச்சத்தோட அளவு 75. அதாவது யூரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 46% தான் தலைச்சத்து இருக்குது. அப்போ விவசாயிகள் யூரியாவாக போடுறப்ப 75 கிலோ தலைச்சத்துன்னு சொல்கிறப்ப நம்ம அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 132 கிலோ அளவுக்கு நம்ம யூரியா போட வேண்டியிருக்கும். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னாமா, இப்போது இந்த தீவனத்துக்காக நீங்கள் சொன்னீங்க ஒரு ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 டன்னு தொழு உரம் போடணுன்றீங்க. அந்த தொழு உரம் 25 டன்னு தொழு உரம்ன்றது ஒரு டன்னு 2000 ரூபா வச்சுக்கிறீங்களேன். 25 டன்னு 50,000 ரூபா ஆகிடும் இல்லைங்களா? என் கணக்கு சரியாக இருக்குமா? ஒரு தோராயமாக இல்லைங்களா? ஒரு 50,000 ரூபாய்க்கும் மற்ற இத்தியாதிகள் எல்லாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு ஹெக்டருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிடுங்கம்மா. அதனுடைய பலன் எப்படிம்மா எடுப்பீங்க? நம்ம பலன் கால்நடை பண்ணையத்தை ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றுறது மூலமாக விவசாயிகளுக்கு இந்த இடுபொருளோட செலவினம் பெருமளவு குறைஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம ஒரு ஏக்கரில் நம்ம மாடுகள் பரிந்துரைக்கிறது 10 மாடுகள் பரிந்துரைக்கலாம். ஒரு ஏக்கரில் கம்முனை பேர் ஒட்டுப்புல் நம்ம உற்பத்தி செஞ்சோம்னா அதுக்கு 10 மாடுகள் நம்ம பராமரிக்க முடியும். ஒரு ஹெக்டருங்கிறப்ப 25 மாடுகள் நம்ம பராமரிக்க முடியும். அப்போ நம்ம அதுலேருந்து கிடைக்கிற மாடுகள்லேருந்து கிடைக்கிற அதாவது உரத்தை நம்ம மறுபடியும் மறுசுழற்சி முறையில் நிலத்துக்கு கொடுக்கும் பொழுது இது விவசாயிகளுக்கு பெரிய அளவு ஈடுபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. அவ்வளோ செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் கால்நடைகளை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம உள்ளோம். பலன் என்னவா இருக்குங்கம்மா? பலன் நம்ம பார்க்குறப்ப சார், மாடு நம்ம ஒரு ஹெக்டரில் 25 மாடுகள் வளர்த்த முடியும். அப்படி இருக்கப்ப இந்த உர செலவு அப்படிங்கிறது நம்ம இந்த பயிரை இந்த ஒரு விதைக்கரணை நடுறதை நம்ம 3 வருஷத்துக்கு இதே பயிரை மறுபடியும் அறுவடை செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அது 3 வருஷத்துக்கான செலவினமாக தான் பார்க்கணும். ஒரு தடவை நடுகிறது 3 வருஷத்துக்கு அதுக்கு அதனுடைய அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும். அதனோட பலன் நம்ம அனுபவிச்சு அது 45 நாட்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் அறுவடை செய்வோங்க சார். 45 நாட்களுக்கு ஒரு தடவை அறுவடை செஞ்சலாம். வருஷத்துக்கு ஒரு 6 முதல் 7 அறுவடை வரும். அதுக்கு அடுத்ததாக அதே மாதிரி 2வது வருடத்துலேயும் வரும், 3வது வருடத்துலேயும் வரும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆவரேஜாக பார்க்குறப்ப 18 முதல் 20 அறுவடை நம்மளுக்கு கிடைக்கும் பயிரில். எத்தனை டன்னுமா கிடைக்கும்? ஒரு வருஷத்தில் 450 டன் கிடைக்கும் சார். கோ 5 ரகங்கள் 450 டன்னும், கோ 4ங்கிறது 400 டன் அளவுக்கும் நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்குது. 400 டன் வச்சாவே 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1200 டன் கிடைக்கும் சார். நாங்கள் பயிரிடுறது தானிய வகை தீவன பயிர்கள்லாம் மக்காச்சோளம் பயிரிடுறோம். அதாவது சோளத்தில் பல பருவ பயிரான கோஎஃப்எஸ் 29 அப்படின்னு சொல்கிறப்படுற மல்டிகட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பல பருவத்தில் மறுபடியும் இந்த கம்முனை பேர் ஒட்டுப்புல் மாதிரியே நம்ம மறுபடியும் அறுவடை செஞ்சு பயன்படுத்துகிற பல பருவ பயிரிட்டுறோம். அதுக்கடுத்ததாக புல்வகை தீவன பயிரில் கம்முனை பேர் ஒட்டுப்புல் கோ 3, கோ 4, கோ 5 இந்த ரகங்கள் நாங்கள் பயிர் செய்கிறோம். பயிர் வகை தீவனங்களில் தட்டைப்பயிறு, அதுக்கடுத்ததாக வேலி மசால், இந்த பயிர்கள் அதாவது முயல் மசால், இந்த பயிர்களை நாங்கள் பயிரிடுறோம். அதாவது புல் நடவு செய்துட்டு 3 வருஷம் கழித்து இடையில ஒரு தடவை சணப்பை விதிப்பு செய்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தானிய வகை பயிர்களை பயிர் செய்கிறோம். இப்படி பயிர் சுழற்சி பண்ணுறதுனால ஒரே பயிர் ஒரே நிலத்தில் இருக்கிறப்ப விளைச்சல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கோ 4 போட்டிங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு சணப்பை அது பசுந்தாள் உரம், அதே சமயத்தில் பசுந்தீவனமாகவும் பயன்படும். ஏன்னா அது வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை மண்ணில் தக்க வைக்கும், அதில் இருக்க வேர் முடிச்சுக்கள். அப்போ மண் ஒரு சத்து மிகுந்த மண்ணாக மாறும். அதுக்கப்புறம் அதில் ஒரு தானிய வகை, அதாவது மக்காச்சோளமோ சோளமோ ஏதோ ஒரு ரகம் தானிய வகை தீவன பயிர்களை பயிரிடும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மறுசுழற்சி, அதுக்கப்புறம் சுழற்சியில் மறுபடியும் கம்மநேப்பியர் ஒட்டுப்புல் பயிரிடுறோம். ஏன்னா எங்களோட தேவைகள் வந்து அதாவது தீவன பயிர் மட்டும்தான், பசுந்தீவனம் மட்டும்தான். அதனால் அங்கே அந்த தீவன பயிருக்குள்ளேயே நாங்கள் பயிர் சுழற்சி பண்ணிக்கிறோம். அதாவது கால்நடை பயிர்களுக்கு, அதாவது இந்த புல்வகை தீவனம் மட்டும் இல்லாமல் பயிர் வகை தீவனங்களையும் கண்டிப்பாக கால்நடைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா புல்வகை தீவனத்தில் ஆக்சிலேட்டுங்கிற ஒரு நச்சுப்பொருள் இருக்குது. ஆக்சிலேட் வந்து ஒரு 2.5%, அதாவது அதிக அளவில் கொடுக்கறதில்ல, தேவையான அளவு கொடுக்குறப்ப அந்த நச்சுப்பொருளோட தாக்கம் இருக்காது. அதிக அளவில் விவசாயிகள் வந்து வேறு பயிர் வகை தீவனங்களோ வேறு தீவனங்கள் தராமல் வெறும் புல்வகை தீவனத்தை மட்டும் தரப்ப அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2.5%ங்கிறது மிக குறைவான வாய்ப்பு தான். அதையும் தொடர்ந்து தீவனம் கால்நடைகளுக்கு அளிக்கும் பொழுது அதிலேருந்து வர பாதிப்பை தடுக்கிறதுக்காக நாம் வந்து கண்டிப்பாக பயிர் வகை தீவனங்களை மாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் புரதச்சத்து பற்றாக்குறையும் நிவர்த்தி செய்ய முடியும். பயிர் வகை தீவனத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வேலி மசால் வந்து ஒரு சிறந்த பயிர் வகை தீவனம். அதாவது மாடுகளுக்கு வந்து குறைந்தது மாடுகளோட எடைக்கேற்ப 3லேருந்து 5 கிலோ அளவுக்கு பயிர் வகை பசுந்தீவனம் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். அதில் வேலி மசால், முயல் மசால், தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து முக்கியமான பயிர் வகை தீவனங்கள், பயிர் வகை பசுந்தீவனங்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் சுகந்தி அவர்களை 09889033353 எனும் கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்தி 7/7/2017 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகள் மாத்தி யோசிச்சேங்க. பரன்மேல் ஆடு வளர்த்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியை சேர்ந்த கிராம வேளாண்மையாளர் திரு ஜே டான்பாஸ்கோ அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பிளம்ஸ், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பசு மற்றும் எருமை இனப்பிரிவின் செயல்பாடுகளும் மற்றும் இனப்பெருக்க மேலாண்மையும் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் கே கிருஷ்ணகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.